ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோவக்காய் பொரியல். அதற்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்த்துடலாம். கோவக்காய் 500 கிராம், வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 1, இஞ்சி அரை பீஸ், கருவேப்பிலை, மிளகாய்த்தூள் தேவையான அளவு, சீரகத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன், முதல்ல நம்ம கோவக்காயை வேக வச்சிடலாம். ஒரு கடாய் வச்சு நறுக்கிய கோவக்காயை ஆட் பண்ணிவிட்டு 1 கப் தண்ணி சேர்த்துடலாம். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். இது 15 நிமிஷம் இந்த காய் வேகட்டும். இது கோவக்காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இதை நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கோவக்காய் பொரியல் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுருங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருங்க. கொஞ்சம் கடுகு, சீரகம் ஆட் பண்ணிடலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலையை போட்டுருவோம். இப்போ பொடியாக நறுக்கிய இஞ்சி, பச்சை மிளகாயை சேர்த்து ஆரம்பிக்கலாம். இப்போ நறுக்கிய வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் இதை வதக்கலாம். நல்ல பொன்னிறமும் வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச கோவக்காயை இதில் சேர்த்து வதக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடுவோம். நல்ல தண்ணியெல்லாம் வத்திடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் சீரகத்தூள். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக அதை நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. அவ்வளோதான். மிளகுத்தூள் சேர்த்து லைட்டாக கலரி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் சந்திப்போம். நன்றி.